சங்கீதம் 41 சங்கீதத்தின் முன்னுரையின் அடிப்படையில் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தரை துதிப்பதற்கென்று எருசலேமில் உருவாக்கப்பட்ட இசைக்குழுவின் தலைவனிடத்தில் தாவீது எழுதி ஒப்புவித்த சங்கீதம். ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் இலக்கிய நடை என்பது புலம்பர் பாடல். புலம்பர் பாடல் என்றால் ஒரு மனிதன் தன் துன்பங்களை நினைத்து புலம்பி பாடுகிற பாடல். எனவே இந்த பாடல் புலம்பர் பாடல் வகையை சார்ந்தது. சிலரோ இந்த சங்கீதத்தின் பொருளை அடிப்படையாக வைத்து இதை தீர்க்க தரிசன பாடல் என்று சொல்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் யூதாசுக்கும் இடையே இருந்த துன்பங்களை அடிப்படையாக கொண்டு, யூதாசின் துரோகத்தை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட தீர்க்க தரிசன பாடல் என்று சிலர் சொல்லுகிறார்கள். அதன் பொருளின் அடிப்படையில், இலக்கிய நடையின் அடிப்படையில் இது புலம்பர் பாடல். இந்த சங்கீதத்தின் பொருளின் அடிப்படையில் இது தீர்க்க தரிசன பாடல் என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது புலம்பர் பாடல். இந்த சங்கீதம் எழுதப்பட்ட சூழல் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சங்கீதத்தை வாசித்து அறிந்து கொள்ளும் போது தாவீது ஒரு பெரும் வியாதியில் மரண படுக்கையில் இருந்த காலத்தில் எழுதப்பட்ட பாடல் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே எழுதப்பட்ட சூழல் மரண படுக்கையின் வேளை. இந்த சங்கீதத்திற்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், எளிமையாக சொல்ல வேண்டுமானால், கர்த்தர் தீரா வியாதிகளை தீர்த்து வைப்பவர். தீரா வியாதியை தீர்த்து வைப்பார் கர்த்தர். வியாதிகள் என்பது பொதுவாக நம்முடைய வாழ்வில் சர்வ சாதாரணமாக கடந்து போகிற ஒரு பலவீனமாக இருந்தாலும், தீரா வியாதிகளோ கொடிய வியாதிகளோ ஆட்கொள்ளும் போது அது 3 விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு கொடிய வியாதியை சந்திப்பார்களானால், மரண அவஸ்தையை சந்திப்பார்களானால், அவர்களுக்கு 3 வித பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். முதல் பாதிப்பு, ஒரு வியாதி உடலை பாதிக்கும். உடலை பாதித்து உடலை குற்றுயிராக்கி வைக்கும் போது உள்ளம் மிகப்பெரிய பாதிப்படையும். உள்ளம் ஏன் பாதிப்படைகிறது என்றால், இந்த பலவீனத்திலிருந்து எப்படி மீண்டு வருவது, இந்த பலவீனத்துக்கு காரணம் என்ன, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லி புலம்புகிற மன ரீதியான பாதிப்பை ஒரு நோய் உண்டாக்கும். பொதுவாகவே நோய்வாய்ப்பட்ட அத்தனை பேரும் சொல்வது, நான் யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சேன், ஏன் எனக்கு என்ன இந்த தீங்கு, எனக்கு ஏன் இந்த வேதனை என்று கலங்குவார்கள். இது ஒரு மன ரீதியான பாதிப்பு. எனவே ஒரு பலவீனம் உடலை பாதிக்கும், அது உள்ளத்தையும் பாதிக்கும். அது மட்டுமல்ல, சமூகம் சார்ந்தும் அது பாதிப்புகளை ஏற்படுத்தும். சமூகம் சார்ந்து எப்படி பாதிப்புகளை ஏற்படுத்தும்? அவனுக்கு இந்த நோயா, அவன் பிழைக்க மாட்டானா, அவன் செத்து போயிடுவானா, அவ்வளவுதானா, இப்படி எல்லாம் இந்த சமூகம் அதை குறித்து பேச ஆரம்பிக்கும். எனவே பாதிக்கப்பட்டவருக்கும் சமூகத்துக்கும் இடையே ஒரு உறவு விரிசல் ஏற்படும். சமூகத்தோடு ஒத்துப்போவது ஒரு பெரிய வேதனையை ஏற்படுத்தும். எனவே ஒரு வியாதிதான், ஆனால் அது உடல் ரீதியாக பாதிக்கும், மன ரீதியாக பாதிக்கும், சமூக ரீதியாக பாதிக்கும். வேதத்தில் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் 12 வருட பெரும்பாடுள்ள பெண். அந்த பெண் 12 வருடமாய் வியாதியில் இருக்கிறாள். 12 வருடமாய் உடல் உபாதையை அனுபவித்து வருகிறாள். அதனால் தன் சொத்துக்கள் அனைத்தையும் அவள் இழந்தாள். அவளுடைய சொத்து எல்லாம் விற்று மருத்துவம் பார்த்தும் அவளுக்கு குணமாகல. தன் சொத்துக்களை எல்லாம் இழந்தாள். அது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பது அவளுக்கு மிகப்பெரிய மன வலியை ஏற்படுத்தியது. அந்த மனவலியின் வெளிப்பாடுதான் குணமாவதற்காக சொத்துக்களையே இழப்பது. எப்படியாவது குணமாயிரணும்,
எப்படியாவது குணமாயிடணும் அப்படிங்கிற வலி. அது மட்டுமல்ல, இந்த பலவீனம் இருப்பதால் அவள் சமூகத்தில் நடமாடி திரிய முடியவில்லை. அவளை பிறர் தீட்டானவள் என்று ஒதுக்கி வைக்கிறார்கள். பிறரோடு பேசவோ, பிறரோடு உறவாடவோ, பிறரோடு அன்பு காட்டவோ அவளுக்கு வாய்ப்பில்லாமல் போனது. அவள் தனிமைப்படுத்தப்படுகிறாள். எனவேதான் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து வெளிப்படையாக என்னை குணமாக்கும் என்று கூட கேட்க முடியாமல் தன் முகத்தை மறைத்துக் கொண்டு அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். சமூக ரீதியான பாதிப்புகளை உண்டாக்கியது. எனவே வியாதிகள் என்பது, அல்லது கொடிய வியாதிகள், மரண அவஸ்தைகள் என்பது இந்த 3 பாதிப்புகளை ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் உண்டாக்கும். உடல் ரீதியான, மன ரீதியான, சமூக ரீதியான பாதிப்புகளை உண்டாக்கும். இந்த சங்கீதத்திற்குள் நாம் கடந்து வருவோமானால், இந்த சங்கீதத்தில் தாவீது ஒரு பெரும் மரண அவஸ்தையை சந்தித்திருக்கிறார் என்று நாம் முன்னுரையிலேயே அறிந்து கொண்டோம். இந்த பெரும் மரண அவஸ்தை அல்லது கொடிய வியாதி அவரை எந்த அளவுக்கு பாதித்தது, என்னென்ன விளைவுகளை அவர் வாழ்வில் ஏற்படுத்தியது, அதிலிருந்து அவர் மீண்டு வந்தாரா இல்லையா என்பதை தான் இந்த சங்கீதம் நமக்கு விளக்குகிறது. முதல் 3 வசனங்கள் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்பதை அடிப்படையாக கொண்டுள்ளது. பொதுவாகவே தாவீது சிறுமைப்பட்டவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். தாவீது ஏன் ஒரு சிறந்த அரசனாக இஸ்ரவேலில் விளங்கினார் என்றால், வறுமையில் வாடுகிற, துன்பத்தில் தவிக்கிற சிறுமைப்பட்ட ஜனங்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். அவர்கள் வாழ்வை உயர்த்துவதிலும், அவர்கள் வாழ்வை மேம்படுத்துவதிலும், அவர்கள் வாழ்வுக்கு தேவையான சகலவித நன்மைகளை செய்வதிலும் அவர் கவனம் செலுத்துகிறவராக இருந்தார். அவர் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவனாக இருந்தார். இந்த சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை இருக்கிறவர்களுக்கு கடவுள் என்னெல்லாம் செய்வார் என்பதை அவர் சொல்லுகிறார். தீங்கு நாளில் அவனை விடுவிப்பார். அவர்கள் வாழ்வில் தீங்கு வரும்போது அந்த தீங்கிலிருந்து அவர் அவர்களை விடுவிக்கிறார். அவர்களை உயிரோடே வைப்பார். எத்தனை பலவீனங்கள் வந்தாலும், எவ்வளவு கொடிய வியாதியாக இருந்தாலும் அவர் அவர்களை உயிரோடே வைப்பார். அது மட்டுமல்ல, அவர்கள் சத்துருக்கிடத்திலிருந்து காப்பார். எப்படி உயிரோடே வைப்பார் என்றால், அவருக்கு உயிருக்கு 2 அச்சுறுத்தல்கள் வரும். ஒன்று சத்துருக்களிடத்திலிருந்து வரும், இன்னொன்று வியாதிகளால் வரும். சத்துருக்களால் உண்டாகிற மோசத்திலிருந்தும் காத்து உயிரோடே வைப்பார், வியாதிகளால் வருகிற மோசத்திலிருந்தும் காத்து உயிரோடே வைப்பார். எனவே சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்பதை அழுத்தி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை ஒருவர் வாசிங்கள். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு மனிதனுக்கு நாம் உதவி செய்யும் போது, ஒரு மனிதனுக்கு நாம் சகாயம் செய்யும் போது, வறுமையில் வாடுகிற ஒருவரை தேடி நாம் அன்பு காட்டும் போது கர்த்தர் அதை குறித்து வைத்துக் கொள்கிறார். எப்படி குறித்து வைத்துக் கொள்கிறார்? கடனாக குறித்து வைத்துக் கொள்கிறார். நாம் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறினால் அவர் வட்டியும் முதலுமாக திருப்பி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது வாழ்வின் அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். கர்த்தர் அவரிடத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அவருக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாற வேண்டுமானால் சிறுமைப்பட்டவர்களை, ஏழைகளை, அடித்தட்டு மக்களை கவனத்தில் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு நன்மையும் கர்த்தர் திருப்பி கொடுப்பார். எப்படி திருப்பி கொடுக்கிறார்? அவர்களுக்கு ஏற்படுகிற தீங்கு நாளில் அவர்கள் விடுவிப்பார். சத்துருக்களால் வருகிற மோசங்களாலும் சரி, வியாதி பலவீனங்களால் வருகிற மோசங்களானாலும் சரி, காத்து அவர்களை உயிரோடு வைப்பார். எவ்வளவு பெரிய பலவீனமாக இருந்தாலும் தேவன் மீட்டு கொண்டு வந்து உயிரோடு வைப்பார். 4வது வசனம் பாவ மன்னிப்புக்காக வேண்டுதல். பொதுவாக இந்த பலவீனங்கள் ஏற்படும் போது ஒரு குற்ற உணர்வு இயல்பாக ஏற்படும். நம்ம ஏதோ ஒரு பாவம் செஞ்சிருவோம், அந்த பாவத்தின் விளைவாதான் இந்த நோயை சந்திக்கிறோம். முதல் 3 வசனங்கள் அவருக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ள என்னை கர்த்தர் காப்பார். அதே நேரத்தில் ஒருவேளை நமது பாவம் இதற்கு காரணமாக இருக்குமானால் அந்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்பது,
கடமை என்று உணர்ந்து தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறார். என்னை பாவத்தில் இருந்து மன்னித்து விடுவியும் ஆண்டவரே என்று கடவுளை நோக்கி அவர் விண்ணப்பம் செய்கிறார். பாவ மன்னிப்பிற்காக கடவுளை நோக்கி அவர் கெஞ்சி மன்றாடுகிறார். 5 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் இந்த வியாதி அவருக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை உண்டாக்கியது என்பதை அவர் பட்டியலிடுகிறார். பொதுவாக வியாதி உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 4ஆம் வசனத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம் அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். எனவேதான் ஏதோ ஒரு பாவம் என்னை இந்த நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்று உணர்ந்து தேவரை நோக்கி பாவ மன்னிப்புக்காக அவர் கெஞ்சுகிறார். 5 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனங்களில் இந்த சமூகம் அவரை எந்த அளவுக்கு பாதித்தது இதைதான் அவர் பட்டியலிடுகிறார். முதலில் அவர் மரண படுக்கையில் படுத்த உடனே அநேகர் எதற்கு காத்திருந்தார்கள் என்றால் இவன் எப்ப சாவான். இந்த சமூகத்தோடு பொருத்தி பார்த்தால் அது எவ்வளவு உண்மை என்பது புரியும். ஒருவர் மரண படுக்கையில் இருந்தார், இன்னும் சாவலியாவன் என்று கேட்பார்கள். சாவுக்கு காத்திருப்பார்கள், அழிவில் சந்தோஷம் அடைவார்கள். தாவீது சொல்லுகிறார், இவன் எப்போது சாவான் என்று காத்திருக்கிறார்கள். 2, இந்த வியாதியை தெருவில் தூற்றி திரிகிறார்கள். போற வழி வர்ற வழியில எல்லாம் அதை பத்தி பேசுறது. இதற்கே வியாதியை சொல்ல பயப்படுவார்கள் நம்முடைய சமூகத்தில். ஒருத்தர் சுகர் அப்படின்னு சொல்லிட்டா போதும், அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சுகர் ஆம்ல, அவ்வளவுதான், உடம்பு உருக்கி போட்டுரும், அவ்வளவுதான் ஆளு. பிபி ஆம்ல, அல்லது இந்த நோயாமல்ல அந்த நோயாமல்ல என்று சொல்லியே காயப்படுத்துவார்கள். நோய் தருகிற வலியை விட இவர்கள் பேசுகிற வார்த்தைகளின் வலி அதிகம். நோயிலிருந்து கூட மீண்டு வந்துடலாம், ஆனா இந்த வாய் பேசுகிற வார்த்தைகளிலிருந்து மீண்டு வர முடியாது. தெருவில் தூற்றி திரிவார்கள். அதற்கே நோய்களை பற்றி வெளியே சொல்வதற்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த கொரோனா காலத்தில் கூட கொரோனா பாதித்த அநேகர் இதை வெளியே சொல்லாமே விட்டுட்டாங்க. அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அதிகம். சொன்னா நம்மள தப்பா நினைக்கிறாங்க, சொன்னா இதை பத்தி விமர்சனம் பண்றாங்க. அதற்கு பயந்தே நோயா பாக்குறது இல்ல, இந்த நோயை வைத்துக் கொண்டு எவ்வளவு காயப்படுத்தலாம்னு பார்க்கிற சமூகம் இது. தாவீது இதை அனுபவித்திருக்கிறார். தெருவில் தூற்றி திரிகிறார்கள். என்ன சொல்றாங்களாம் தெருவுல போய், அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு, எல்லாம் இனி எழமாட்டான், இதோடு அவன் கதை முடிஞ்சு போச்சு என்று சொல்லுகிறார்கள். யாரெல்லாம் சொல்லுகிறார்கள்? பிராண சிநேகிதன். பிராண சிநேகிதன் என்றால் உயிருக்கு உயிராய் நேசித்த நண்பர்கள். நான் நம்பினவன், யார் மீது நம்பிக்கை வைத்தோமோ அந்த நம்பினவன், உட்கார்ந்து ஒன்றாக சாப்பிட்டவன், அப்பம் புசித்தவன், இவங்கெல்லாம் சேர்ந்து தன் குதிகாலை தூக்கினார்கள் என்றார். குதிகாலை தூக்கினான் என்றால் இதோட உதச்சி தள்ளிடலான்னு பாக்குறாங்க, இதோட ஆளை முடிச்சிடலான்னு பாக்குறாங்க. தாவீது இதை அனுபவித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு வசனமும் தாவீதின் வலிகளை வெளிப்படுத்துகிறது. பிறர் வாழ வேண்டும் என்று நினைத்த தாவீதை சாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சவுலை பற்றி கூட தவறாக பேசாத தாவீதை பற்றி தெருவில் தூற்றி திரிந்தார்கள். சவுல் சாவதை விரும்பாத தாவீது இனி செத்து போயிடுவான் என்று மற்றவர்கள் பேசினார்கள். யாருக்கும் மனசறிந்து துரோகம் செய்யாத தாவீதை சுற்றி இருந்தவர்கள் முற்றிலுமாய் துரோகம் செய்தார்கள். உயிர் நண்பர்களும் நம்பிக்கைக்குரியவர்களும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டவர்களும் அவருக்கு எதிராக துரோகம் செய்தார்கள். ஒரு பலவீனம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு பாதிக்கிறது என்பதை தாவீது உணர்த்தி இருக்கிறார். ஆனால் தாவீது இதற்கெல்லாம் சோர்ந்து போகிற மனிதன் அல்ல. சாதாரண இயல்பான மனிதர்களாக இருந்தால் இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று எங்கேயாவது ஓடி போவார்கள், இதோடு செத்து போகலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் தாவீது சாதாரண மனிதன் அல்ல, அவர் ஒரு விசுவாசி.
கர்த்தரை நம்புகிறவர்களை கர்த்தர் எந்த துன்பத்திலிருந்தும் மீட்டுக் கொண்டு வருவார், எந்த பலவீனத்திலிருந்தும் மீட்டுக் கொண்டு வருவார், நோய்களில் இருந்து மீட்டுக் கொண்டு வருவார். 38 வருடம் படுத்த படுக்கையாக கிடந்த ஒருவனை உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லும் போது துள்ளி குதித்து ஓடினான். வஸ்திரத்தின் ஓரத்தை மட்டும் தொட்ட 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றவளாய் ஓடினாள். இதோ மரித்து போனாள் என்று வீடே கூடி அழுது கொண்டிருந்த வீட்டுக்குள் புறப்பட்டு போய் தலித்தாகுமி என்று சொல்லி சிறுமியை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். எந்த மரண அவஸ்தையிலிருந்தும் அவர் மீட்டுக் கொண்டு வருவார். அவருக்கு காத்திருந்தால் போதும். எவீரு ஓடி போய், என் மகள் மரண அவஸ்தையில் இருக்கிறாள் ஆண்டவரே, நீங்க வந்து காப்பாத்தீங்கன்னு காலில் விழுந்து கூப்பிடுறாரு. இயேசு உடனே போலாம் அப்படின்னு புறப்படும் போது இன்னொருத்தன் ஓடி வந்து சொல்றான், இல்ல உன் மக செத்து போயிட்டார், ஆண்டவரை தொந்தரவு பண்ணாதீங்க என்று சொன்னார். எவீருவின் உள்ளம் உடைந்து போயிருக்கும். அவ்வளவுதான், எல்லாம் போச்சு, இனி என்ன பண்ண முடியும், இனி யார் காப்பாற்ற முடியும்? அது சொல்ல முடியாத வேதனை ஒரு தகப்பனுக்கு. உள்ளம் உடைஞ்சு வாய தொறுக்கல எவீரு. இயேசு திரும்பி பார்த்து எவீருவை நோக்கி சொன்னார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு, நீ என்னை நம்பி வந்துட்ட, அந்த நம்பிக்கையோட இருந்தார். அந்த நம்பிக்கையின் பலனாக அவள் மகளை உயிரோடு எழுப்பி கொடுத்தார், அவன் மகளை. இதை தன் வாழ்வில் தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்தவர் தாவீது. அவர் உடஞ்சு போயிரல, சோர்ந்து போயிரல, அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடங்கி உட்கார்ந்துல, தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருந்தார். நாம் பார்க்கிறோம், தொடர்ந்து 6 சங்கீதங்களுக்கு மேலாக இந்த துன்பத்தை பற்றியே அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஜெபிப்பதை அவர் நிறுத்தவே இல்லை. 10 முதல் 11 அவருடைய ஆழமான ஜெபம். கடவுளை நோக்கி மன்றாடுகிறார், எனக்கு இறங்கி அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என்ன அழகா ஜெபம் பண்றாரு பாருங்க. என் மேல இரக்கம் காட்டுங்க, இதோ எனக்கு துரோகம் செய்த அத்தனை பேருக்கும் நான் சரி கட்டணும். பழைய ஏற்பாட்டில் அது கடவுளின் குணம், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது. அது தாவீது சொல்றார், சரி கட்டணும், அதுக்காக நீங்க என்னை எழுந்திருக்க செய்யணும், இந்த பலவீனத்திலிருந்து நான் எழுந்து உட்காரணும், நீங்க அதை எனக்கு செய்யுங்க. என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளக்கூடாது, நீர் என்னை நேசிக்கிறீர் என்று அறிவேன். நம் ஒவ்வொருவரும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார், அவருடைய அன்பு நம் மீது இருக்கிறது, நம் ஒவ்வொருவரையும் அவர் நேசிக்கிறார். கடைசி 2 வசனங்களில் தன் ஆழமான விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். என்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர், என்னை விட்டுற மாட்டீங்க ஆண்டவர், என்னை நிலை நிற்க செய்வீர். கடைசி வசனத்துல, நான் சதா காலங்களிலும் உம்மை ஸ்தோத்திரிப்பேன். ஆமேன் ஆமேன்கிறார். அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். நான் எழுந்து நிற்பேன், உம்மை ஸ்தோத்திரிப்பேன், அது நடக்கும். மரண அவஸ்தையில் இருக்கிறவருடைய ஜெபம் எவ்வளவு கான்பிடென்டா இருக்கு, உறுதியா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு, விசுவாசமா இருக்கு. அந்த விசுவாசம் இருந்தால் எந்த துன்பத்தையும் மீண்டு வந்துடலாம். மரணத்தை போய் தொட்டுட்டு திரும்பி வந்துட்டார். அவர் விசுவாசம் அவரை மீட்டு கொண்டு வந்திருக்கிறது. அந்த வாழ்வு நம் ஒவ்வொருவருக்கும் காத்திருக்கிறது. நம்ம அத்தனை பேருமே கர்த்தருடைய பிள்ளைகள் தான். நம்ம அத்தனை பேரையும் கர்த்தர் நேசித்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை சத்துருக்களின் கண்களுக்கு முன்பாக விட்டுவிட மாட்டார். தூக்கி நிறுத்தி நிலைத்திருக்க செய்வார். இந்த விசுவாசத்தில் நாம் பலன் கொண்டு
இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.